சமூக சமத்துவம் உணங்குறோம். இந்த ரெண்டு சமத்துவத்தையும் சேர்த்து இருப்பது தான் இந்த இந்தியா கூட்டணி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி, இந்த ரெண்டும் இருக்கணும். அதை ரெண்டையும் கொண்டாடுறதா நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இன்று இந்தியாவிலே ஒரு பாசிச ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடருமானால் அடுத்த தேர்தலே நடக்காது. அதுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்கள் நினச்சி பாருங்கள், இங்கே நாம் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறதெல்லாம் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக உங்களிடம் எடுத்து சொல்லி இருக்கிறார். நான் அதிகம் சொல்ல வேண்டியது, எங்களோட இப்போ உங்களுக்கு தெரியாதா, எங்களோட உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். நான்லாம் படிக்கும்போது கண்டாச்சிபுரத்தில் இருக்கும்போது போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஒரு ஃபோன் இருக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஃபோன் பேசணும். இப்போ அப்படியா? அறிவியல் ரீதியான வளர்ச்சி செய்திகள் என்னை விட உங்களுக்கு தெரியும். ஆக அந்த வந்திருக்கிற சகோதரியை உங்களை பார்த்து கேட்கிறேன். அண்ணன் சொன்னார் மகளிர் உரிமை திட்டம், அதில் மாதம் 1000 ரூபா. யார் யார் வாங்குறீங்க கை தூக்குங்க பார்ப்போம். வாங்குறவங்க கை தூக்குங்க. தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் எல்லாரும் கிடைச்சிடும். அதுவும் கண்டாச்சிபுரம் உங்கள் லிஸ்ட்லாம் கொடுங்க. நம்முடைய ஒன்றிய செயலாளர் ரவி இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து லிஸ்ட் யார் யாருக்கு வரலாங்கிறத பார்த்து அடுத்து கொடுத்துடலாம். அதுதான்மா தளபதியினுடைய ஆட்சி, அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. குறிப்பா மகளிர் வளர வேண்டும், மகளிருக்கு சம உரிமை, ஆணும் பெண்ணும் சமம், அதுதான் முக்கியம். எல்லா ஜாதியினரும் சமம், அதுதான் சமூக நீதி. எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும், இதுதான் சமூக நீதி. இதெல்லாம் சொல்றதுதான் திராவிட மாடல். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்றதுதான் அங்க இருக்கிற சிபிஎம் இருந்தாலும் இங்க நாங்களா இருந்தாலும் அதுதான். தொழிலாளிகளாக இருந்தாலும் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் எல்லோருக்கும் சம ஊதியம் கிடைக்கும் வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை கோரிக்கை. அதைத்தான் இந்தியா கூட்டணி மூலமாக தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்ய முனைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். நான்லாம் இங்கே படிக்கும்போது, கண்டாச்சிபுரத்தில் படிக்கும்போது காலேஜே இங்கே எதுவும் கிடையாது. படிக்கணும்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். அதுதான் அங்கே தான் ஒரு பாலகிருஷ்ண சார் நான் பார்த்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அப்பயே இருந்தே ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையை பரப்ப ஈடுபட்டவர். அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும். அப்போல்லாம் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம்னு பேர். கடலூர், விருத்தாச்சலம், இப்போ இருக்கிற விழுப்புரம், இதெல்லாம் சேர்ந்து ஒரே மாவட்டமாக இருந்த காலம். அப்போ படிக்கிறதுக்குன்னு நம்ம மாவட்டத்தில் இருந்த ஒரே கல்லூரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான். இப்போ பாருங்க எத்தனை காலேஜ் வந்து, அதுக்கப்புறம் தான் கடலூரில் காலேஜ் வந்தது. முதல் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து கடலூரில், இப்போ விழுப்புரத்தில், இப்போ பக்கத்தில் திருக்கோயிலூரில், அந்த மாதிரி பல கல்லூரிகள். திண்டிவனத்தில் கல்லூரி, அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியே நாம் கொண்டாந்து விழுப்புரத்தில் கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள்லாம் முதல்ல ஜிப்மருக்கு போயிருந்தீங்க, இப்போ எல்லாம் விழுப்புரத்தில் முண்டியம்பாக்கத்துக்கு போயிடுறீங்க. இங்கேயே நம்ம மருத்துவமனைகள்லாம் வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, திருக்கோயிலூர்லேயும் ஒரு காலேஜ் வந்திருக்கு. வெகு விரைவில் கண்டாச்சிபுரத்திலேயும் ஒரு கல்லூரி வருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும். ஏன்னா நான் படித்த ஊர் விடலாமா, கண்டிப்பாக காலேஜ் வர்றதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும். ஆகவே வந்திருக்கிற தாய்மார்களே, நீங்கள்லாம் பார்க்குறேன், இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பேர் நாற்காலியில் உட்காந்துருக்கீங்க. ஒரு காலத்தில் உட்கார முடியுமா? இவ்வளோ தாய்மார்கள் இருக்கீங்களே, எவ்வளோ பேர் படித்தவங்க சொல்லு. நான் இதே கண்டாச்சிபுரம் ஸ்கூலில் படித்தேன் 1964 எஸ்எஸ்எல்சி. அப்பெல்லாம் நான் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சியில் 16 பேர் மொத்தம் படித்தோம். எவ்வளோ பேர்? 16 பேர். இப்போ ப்ளஸ் டூவில் எங்கன்னா 16 பேர், 50 பேர், 100 பேர்லாம் உண்டா? எல்லாம் 400 500 தான். 16 பேர் படித்தோம். அந்த 16 பேரில் ஒன்றே ஒன்று தான் பொண்ணு, திலகவதியின் பேர் இருக்கு. அது பாதையார் பொண்ணு தான் படிச்சது. வருத்தமாக சொல்கிறேன். நான் அப்போ இருந்த நிலைமை அப்படிங்கிறத சொல்கிறேன். 16 பேரில் 15 பேர் பையன், ஒரே ஒரு பொண்ணு. இன்னைக்கு என்ன கண்டாச்சிபுரத்தில் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்னு தனியாகவே கொண்டாந்தது நம்ம தான். கலைஞர் ஆட்சியில் நடக்கும்போது தான் கொண்டாந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலே வச்சுருக்கிறோம். அது கூட போன தடவை வரும்போது கேட்டேன், பாய்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிற பசங்க ப்ளஸ் 2 எவ்வளோ பேர்ப்பான்னு. அவங்க சொன்னாங்க ஒரு +2 250 பேர் படிக்கிறாங்கன்னாங்க. இதுதாமா வளர்ச்சி, இதுதாமா பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் சொன்னதெல்லாம் இதுதான். ஆணும் பெண்ணும் சமம். நீங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரெல்லாம் முடியுமா? அந்த காலத்தில்
அந்த காலத்தில் ஏன் ஒரே ஒரு பொண்ணு படிச்சு நீங்களாம் படிக்க முடியல? உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா அப்பா? ஆமாம், நீ படிச்சு தான் கீங்க பாரியா, வயசுக்கு வந்துட்ட, வீட்டுக்கு போய் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டீங்கன்னா கட்டின்னு பொண்ணா சமைச்சு போடுவோம் அப்படி தானே சொன்னாங்க உங்கள் அம்மா அப்பா. அதனால தான் படிக்கவே இல்லை. நான் இந்த கண்டாச்சிபுரத்தில் இருந்தேன் சின்ன வயசில், 75 வயசு ஆகுது எனக்கும். அதுக்கு முதல்ல அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் அப்படி விட்றீங்களா? உங்கள் அம்மா அப்பா அது மாதிரி இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பேர பிள்ளையாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 2 தாங்கி ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு போடா, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போடா அனுப்புறீங்களா இல்லையா? அதுதான்மா திராவிட மாடல். அதுதான் பெரியார் சொன்னது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில், கண்டாச்சிபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜில் போய், எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், பிரைவேட்டாக இருந்தாலும் அரசு கல்லூரியாக இருந்தாலும், அங்கே படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இதுவரையில் பெண்களுக்கு கொடுத்துட்டு வந்தார். இந்த ஜூன்லேருந்து ஆண்களுக்கும் உண்டு என்று அறிவித்திருப்பவர் அவர் தான். அதெல்லாம் பார்த்துங்க. அதை விட முக்கியமாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா எல்லாம் வீட்டுக்கு போகிற அர்ஜென்ட்டில் இருப்பீங்க. குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறீங்களா? பல பேர் எவ்வளோ கொடுக்குறாங்க பணம்? வேலையே இப்போ சரியா இல்லை. அந்த மத்திய அரசாங்கம் தான், ஒன்றிய அரசாங்கம் தான் நம்ம பாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லாத்துக்கும் வரி போடுறானே தவிர இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட ஒழுங்காக கொடுக்கறதே கிடையாது. அதனால தான் 100 நாள் வேலை திட்டமே இப்போ ரொம்ப சரியாக நடக்கலை. அதுதான் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க 100 நாள் வேலை திட்டம் இனி திமுகவினுடைய நம்ம தளபதி சொல்லியிருக்கிறது 150 நாளாக உயர்த்தப்படும், ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்காரு. இதை விட என்னமா வேணும்? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க. நாம இப்ப நம்ம அறிக்கையில மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, ஏழை பெண்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருப்பது காங்கிரஸ். ஆக இதெல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் நமக்கு நல்லது. இந்த மோடிக்கு லேடினாவே பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு ஆட்சி. அதுவும் இந்த கவர்னர் இருக்கார, அவர் என்னென்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளை ரொம்ப பாசம் என் மேலே அவருக்கு ரொம்ப அதிகம். அதனால் அவர் என்னென்னமோ பண்ணி நம்மளை முதலமைச்சர் அனுப்புனதுக்கு கூட அவர் கேட்காம என்னை மந்திரி விட்டு எடுக்கணும்னு சொல்லி சொன்னவர். அப்புறம் முதலமைச்சர், நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முதலமைச்சரே போய் என்ன அமைச்சராகி, மீண்டும் அமைச்சராகி இந்த தொகுதிக்கு உங்களோடு பணியாற்றி எனக்கு வாய்ப்பளித்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. அதையும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. நாம் எல்லாரும் சமந்தான, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் லாஸ். வக்கீல்கிறார் ராம்மூர்த்தி, அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் லாஸ். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நான் தப்பு செஞ்சாலும் ஒண்ணுதான், நீங்க தப்பு செஞ்சாலும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். ஆனா இதுல என்ன பண்ணா, கவர்னருக்கு மட்டும் இதுல விதிவிலக்கு. 361வது சட்டப்படி கவர்னருக்கு மட்டும் அவர் தப்பு செஞ்சாலும் அவர் விட்டுவிடலாம் அப்படின்னு, சட்டத்தின் முன் அவர் சமமில்லை என்பது அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க. அதை திருத்துவோம் என்றும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். இலவச பேருந்து, திருக்கோயிலூர் விழுப்புரம் போன இலவச பேருந்து போறீங்க, ஒரு காலத்தில் 4 மணி நேரம் காத்து நடந்து இங்கிருந்து போன காலம் போய் இப்போ அடிக்கடி பேருந்துலாம் வருதுன்னு சொன்னா அதெல்லாம் கலைஞர் ஆட்சி தான். இதெல்லாம் என்னை விட உங்களுக்கு நிறைய தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் ஃபோன்லேயும் பார்த்துக்கிறீங்க. வீட்டில் எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கு? டிவி இருக்கு. டிவியில் பெரும்பாலும் எல்லாம் நாடகம் தான் பார்ப்பீங்க. நாடகம் தானே பார்க்குறீங்க. பார்த்தாலும் இந்த செய்தியும் உங்களுக்கு செய்தி வந்துடுது. நாடகம் பார்க்காம, நானும் நாடகம்லாம் பார்ப்பேன். பெரும்பாலும் எல்லா பத்திரிகை நாடகம்லாம் பார்க்குறோம் தான். மோதலும் காதலும்னு ஒரு நாடகம் தொடர்ந்து பார்த்துருவேன், விடமாட்டேன். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு நாடகம், அதையும் பார்த்துருவேன். இந்த 7 to 8, 8 to 8:30 வீட்டில் இருக்கிற நிலையெல்லாம் நாடகம் பார்க்கறது ஒரு பெரிய, அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு, தப்பு இல்லை. அந்த மாதிரி பார்க்கணும். நீங்கள் அந்த நாடகத்தை பார்க்கறதோட செய்திகளையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களோட உங்களுக்கு நிறைய செய்திகள் தெரியும். ஏன்னா காரணம், எல்லார் வீட்லையும் டிவி இருக்கு. அந்த டிவி யார் கொடுத்தது? கலைஞர் கொடுத்த டிவி இருக்கு. ஆக வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து, நீங்க போறது மட்டும் இல்ல, இங்கே நம்முடைய அண்ணன் பாலகிருஷ்ணன் சொன்னதை போல ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும். உங்களை மாதிரி பிரச்சாரம் வீரங்கி யாருமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் நான் தான் ஒரு கோளாறு செஞ்சிருக்கிறோம். நெசவாளர்கள் நிறைந்த பகுதி, நெசவாளர்களுக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறோம். அதனால வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரர்கிட்ட முதல்ல சொல்லுங்க, சாப்பாடு போடும்போது எதுக்கா ஓட்டு போட போற
கேளுங்க. அப்படி இப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பொண்டாட்டி சொல்ல யாரும் தட்ட மாட்டாங்க. வீட்டுக்காரர் யாரும் தட்டிக்கிறாங்களா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் யாரும் தட்ட மாட்டாங்க. நானே என் பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு தான் செயல்படுறது. அதனால் இருக்கிற சகோதரிகள்லாம் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள், தெருவுலையும் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்கிட்டையும் சொல்லுங்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த பானை சின்னத்திற்கு வாக்களித்து நம்முடைய அன்பிற்குரிய வேட்பாளர் ரவிக்குமார், அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோட படித்தவர், அவருக்கு நீங்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு பணிவன்போடு வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.